ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவு நம்ம ராகு கேது பயிற்சி 2025 நடக்கக்கூடியதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே ராகு என்ன செய்ய போறார், கேது என்ன செய்ய போறார், எந்த இடத்துக்கு வராரு, இவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவாரா, கெடுதல் பண்ணுவாரா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வருஷத்துல 2025 மற்ற எந்த வருடங்களிலும் இல்லாத வகையில ஒரே சமயத்துல இந்த ஒரே வருடத்திற்குள்ளார 4 கிரகங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல அடுத்தடுத்த நாட்கள்ல கூட பயிற்சி ஆகுது. முதல்ல சனி பயிற்சியில துவங்குது. இது மார்ச் மாசமே சனி பயிற்சிங்கிறது நிகழ்ந்துருது. மார்ச் கடைசியில ஏப்ரல்ல இருந்து சனி உங்களுக்கு வேறு விதமான பலன்கள் கொடுத்துட்டு இருப்பாரு. கூடவே குரு மே 15ஆம் தேதி அவருமே பயிற்சி அடைகிறாரு. ராகு கேதுவும் சேர்ந்துக்குது. அது மே 18 நிகழுது. ஏன் நம்ம இந்த பதிவை முன்கூட்டியே நம்ம கொடுக்குறோன்னா, உங்களுடைய லைஃப்ல இந்நேரமே மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கும். இது உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்களா, நெகட்டிவான மாற்றங்களா அப்படிங்கிறத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க இப்போதிலிருந்தே தயார் நிலையில் இருக்கணும். நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற கிளாரிட்டி இருந்தால் தானே உங்களால் ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியும். அதற்காக தான் இந்த பதிவை நான் இவ்வளோ முன்கூட்டியே சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த பயிற்சி காலகட்டங்களையும் நீங்கள் ஜெயிக்கணும், லைஃப்பில் நான் நல்லா இருக்கணும் சார், எனக்கு வாழ்நாள் முழுக்க நான் அவஸ்தைப்பட்டுட்டேன், கடனாளியாகவே இருக்கேன், என்ன பண்ணாலும் சிக்கல் தீரலை, எல்லா சேனல்லையும் நான் பார்க்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த வருடத்திலிருந்து உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு இறைவன் உங்களை அழைத்து செல்வதற்காக தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு சொல்லுவேன். இந்த பதிவை நீங்கள் பார்க்கறதுக்குமே இறைவனுடைய அருள் தான் காரணம். அது எப்படி நான் உங்களுக்கு வழிநடத்த போகிறேன் அப்படிங்கிறது ஒரு இலவச பொது பலன்களாக நான் சொல்வதாக இருக்கேன். அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது. முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ராகு 4ஆம் வீட்டிலும் கேது 10ஆம் வீட்டிலும் இருப்பது மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான இடம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு 4ஆம் வீட்டில், அதுவும் இந்த செவ்வாயுடைய வீடான விருச்சிகத்திற்கு வரும் பொழுது அவர் உங்களுக்கு நிறைய ஃபினான்ஸ் ரீதியான ஒரு ரிலீஃபை தருவார். இந்த டயத்துல ஒரு வண்டி வாகனங்களால் யோகம், சொந்த வீட்டினால் யோகம், சில பேர் ஷேர் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இவ்வளோ நாள் காசை விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா காசை கொடுப்பாரு ராகு. ராகுக்கு பொதுவாக இந்த மாதிரி ஒரு யூக வணிகம், மறைமுகமான வணிகம், வேறு விதமான வகைகளில் வரக்கூடிய காசு பணம், இதெல்லாம் தான் அவர் குறிப்பார். அவர் ஒரு நேரடி வருமானத்தை குறிக்க மாட்டார் எப்போதுமே ராகு. ஸோ இந்த யூக வணிகத்தினால் உங்களுக்கு வருமானம் வருவது, சில பேர் இந்த டயத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பணத்தை ரொட்டேட் பண்ணுவாங்க, அது பன்மடங்கு ஆகும். வாகன யோகங்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். உங்களுடைய நண்பரே கார், நான் ஃபாரின் போகிறேன், வண்டியை கொடுத்துட்டு போகலான்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் வண்டியை வாங்கணும்னு நினைக்காதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும். சொந்த வீடு அமையும். அதே மாதிரி இந்த பக்கம் கேது 10ஆம் வீட்டில் ஜீவனஸ்தானத்தில் அமர்றதுனால அது விருச்சிகத்துக்கு நன்மையே செய்வார். அவர் ஒரு நல்ல ஒரு வேலையை அமைத்து தருவார், அல்லது இருக்கக்கூடிய வேலையிலேயே உங்களுக்கு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். இது எல்லாமே நடக்க போகுது. ரெண்டாவது, உங்களுக்கு சனியின் நகர்வு 5ஆம் வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறதுமே பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சம சனி அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு நன்மையே செய்யும், கெடுதல் செய்யாது. நீங்க பட வேண்டிய துன்பத்தெல்லாம் ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடியே பட்டுட்டீங்க. அஷ்டம சனி எல்லாமே உங்களுக்கு ஒரு வழி பண்ணி அடிச்சு துவைச்சிட்டு தான் போயிருக்கு இப்ப சனியை பொறுத்த அளவுக்கு. ஸோ அந்த ஒரு கெடுதலான காலங்கள்லாம் விலகி அடுத்தடுத்து ஒரு நல்ல காலங்களுக்குள்ளாரதான் நீங்க வரதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காம முழு மனதோட எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இப்ப நான் சொன்ன அனைத்து நன்மைகளையும் பெறலாம். குறிப்பாக தெய்வ பரிகாரங்களாக நீங்கள் செய்ய வேண்டியது, செவ்வாய்க்கு உகந்த வீடுகளான முருகனுடைய பவர்ஃபுல்லான கஷேத்திரங்களுக்கு போயிட்டு வரணும். திருச்செந்தூர் அல்லது பழனி, இது போன்ற ரொம்ப பவர்ஃபுல்லான முருகனுடைய சந்நிதிகளுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது
உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது பன்மடங்காகும், ரொம்ப அபரிதமாக இருக்கும். ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்கு கடந்த சில நாட்களாக முன்னாடி இருந்த அந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே வந்து ஒரு வழி பண்ணி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அர்த்தாஷ்டம சனியிலெல்லாம் மாட்டியிருந்தீங்க. இப்ப அதுல இருந்தெல்லாம் வெளியில வரீங்க. அப்ப வெளியில வரீங்கும் போது உங்களுக்கு நன்மைகளை தான் செய்யக்கூடிய வகையில இந்த கிரகங்கள் இருக்கு. குறிப்பாக சனி, ராகு, கேது எல்லாமே சர்ப்ப கிரகங்கள். நம்ம பரமபதம் விளையாட்டு விளையாண்டுருப்போம். ஏணியெல்லாம் ஏற்றி விடும், பாம்பெல்லாம் கொத்தி கீழே இறக்கி விடும். ஆனா இப்ப பாம்புகளே உங்களுக்கு ஏணியாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராகு, கேது, சனி இது மூன்றுமே ஒரு சேர நன்மைகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறதுனால இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது மட்டுமே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும். அவர் சொல்லிட்டாரு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டாருன்னு நீங்க பாட்டுக்கு வீட்டுல ஓரமா உட்காந்துருந்தீங்கன்னா எந்த காரியமும் நகராது, ஒரு இன்ச்சு கூட நகராது. நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதுக்கு காலமும் உறுதுணை புரியுது, உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குது அப்படிங்கிற அர்த்தத்துல நீங்கள் இதை புரிந்து கொண்டு உறுதியாக ஒரு நல்ல ஒரு உயர் குறிக்கோளோடு செயல்பட்டீங்கன்னா இது மிகவும் உயர்வை தரக்கூடிய ஒரு காலமாக அமையும். இவ்வளோ நேரம் நீங்க பார்த்தது உங்களுக்கான கோச்சார ரீதியான பொது பலன்கள். இது உங்களுக்கு மிக நல்லது பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம், அல்லது கெடுதல் பண்ணக்கூடியதாகவும் இருக்கலாம். நீங்க வந்து நல்லதை மிக அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் தீமைகளை குறைத்துக் கொள்வதற்கும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்க வந்து உங்களுடைய பெயரை மிக சரியாக அமைத்துக் கொள்வது ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஆகும். ஏன்னா இப்ப நீங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில பேர் ராஜயோகங்கள் நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கலையே சார் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புபவர்கள் ரொம்ப அதிகம். அதற்கு காரணமாக என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துல இறைவன் வந்து உங்களுக்கு பென்ஸ் காரே பரிசளிச்சா கூட, வண்டியில பெட்ரோல் இல்லைன்னா எப்படி வண்டி நகரும்? அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண முடியும்? ஸோ அது மாதிரி தான் உங்களுடைய பெயரே வந்து ஒரு எந்திரம் மாதிரி, உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி. ஸோ அது வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் சரியாக அமைந்திருக்கும் பொழுது, இந்த பயிற்சி இல்லை, எல்லா பயிற்சி காலகட்டங்கள்லையுமே உங்க லைஃப் வந்து மாறும். உங்க லைஃப் வந்து அல்டிமேட்டா வந்து உங்களுடைய ஏன்னா விதி வந்து மாறணும் அப்படின்னா உங்களுடைய மதி மிக சரியாக வேலை செய்யணும். உங்களுடைய மதி மிக சரியாக, உங்களுடைய அறிவு மிக சரியாக வேலை செய்யணும்னா உங்களுடைய பெயர் சக்தி மிக்கதாக அமைந்திருக்கணும். உங்களுடைய பெயர் நல்லா அமைந்திருந்தால் மட்டுமே உங்களால் சரிவர இயங்க முடியும். ஸோ அதை வந்து நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்புறதா இருக்கேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். இது முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு மாத்திரமே என்னால் தர முடியும். நேரமின்மை காரணமாக முதலில் வரக்கூடிய ஒரு 100 நபர்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம் அனுப்பிச்சி விடுங்க. இதில் யாரெல்லாம் வந்து வியாபாரம் துவங்கி எனக்கு வியாபாரம் டோட்டலாக வந்து டவுன் ஆகிடுச்சு சார், என்னால் வந்து போட்ட காசை கூட எடுக்க முடியல அப்படின்னு இருக்கிற நிலைக்கு இருப்பவர்கள் கூட உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதே போல் ஒரு சில பேர் குழந்தைக்கு பேர் வச்சிருப்பீங்க, அல்லது குழந்தையோட நலன் கருதி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், நீங்கள் பெயர் வைத்திருந்தீங்கன்னா அந்த பெயரையுமே கூட அனுப்பி வைக்கலாம். அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை சொல்கிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அது வந்து என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜராக இருக்கும். அது என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜருங்கிறத நான் அதில் சொல்கிறேன். பட் ஏற்கனவே பொருந்தி இருக்குன்னா மிக நாணயமாக, நியாயமாக அது பொருந்தி இருக்குங்கிறதையுமே நான் சொல்லிடுவேன். உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு சின்ன வாய்ப்பு, ஒரு இலவச ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பிறந்த தேதி, பெயர், வியாபார பெயர், குழந்தையுடைய பெயர் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார தரேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு நான் பதில் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.